ஜேம்ஸ் கன்னோட டிசியோட ஃபர்ஸ்ட் படம் அப்படிங்கிறது சூப்பர்மேன் கிடையாது. அண்ட் பீஸ் மேக்கர் அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. ஸோ அது என்னங்கிறத அதை தாண்டி நிறைய விஷயங்களை இந்த பாட்காஸ்ட்டில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். திஸ் இஸ் டிசியூ பாட்காஸ்ட் ஃப்ரம் சோ கால் ரிவ்யூ. லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ கைஸ். நீங்கள் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக இருக்கீங்க, நான் டிசி ஃபாலோ பண்ண போகிறேன்னு நினச்சிங்க அப்படின்னா இது சூப்பரான டைம் நீங்கள் ஒரு டிசி ஃபேனாக மாறுறதுக்கு. ஏன்னா மொத்தமாக டிசி எல்லா கோட்டையிலைங்க முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறோன்னு சொல்லி மொத்தமாக ஒரு ரீபூட்டை போட்டு சூப்பர்மேன் படத்தோடு ஆரம்பிச்சிருக்காங்க. பட் எல்லோரும் நினைக்கிற தப்பான விஷயம் சூப்பர்மேன் படத்துலேருந்து தான் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான். பட் சூப்பர்மேன் படத்துலேருந்து ஆரம்பிக்க கிடையாது. அதுக்கு முன்னாடியே சூசைட் ஸ்குவாட், அதாவது கிரியேச்சர் கமாண்டோஸ் அப்படிங்கிற அனிமேட்டட் சீரிஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது ஜியோ ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. பட் இங்கே பிரச்சனை தமிழ் டப்டு அவைலபிளாக இல்லை. பட் தமிழ் டப்பில் வந்துச்சு எப்போ அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஜியோ சினிமா அப்படிங்கிற அந்த ஆப் இருக்கும்போது. பட் இப்போ அது ஹாட் ஸ்டாரோட ஒன்றாங்க இருக்கும்போது என்ன பிரச்சனையாச்சும் தெரியல, இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்குது, தமிழ் டப் அவைலபிளாக இல்லை. இந்த ஒரு பர்டிகுலர் சீரிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக சூசைட் ஸ்குவாட் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அமாண்டா வாலர் கீழே ஒரு செட் ஆஃப் வில்லன்ஸ் இருப்பாங்க. அவங்க நல்ல விஷயம் பண்ணுறதுக்காக அனுப்பி வைக்கப்படுவாங்க. அவங்க உடம்புல ஒரு சிப் இருக்கும், அவங்க தப்பு பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்க செத்துருவாங்க. ஸோ இவங்க தான் சூசைட் ஸ்குவாட். ஸோ இது 2016 ஒரு வில் ஸ்மித் நடித்த ஒரு படம் வந்துச்சு. அண்ட் 2021 ஒரு படம் வந்துச்சு. அதை இயக்குனவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் கன். ஸோ ஜேம்ஸ் கன் தான் இந்த மொத்த பர்டிகுலர் டிசியுக்குமே ஹெட்டாக இருக்கும். அந்த சமயத்தில் அங்கிருந்து இந்த கதையை ஆரம்பிச்சிருக்காங்க, கிரியேச்சர் கமாண்டோஸ். பட் இது ஒரு அனிமேட்டட் சீரிஸ் தான். ஆனால் இது டேரெக்டாக இந்த டிசியோட கனெக்ட் ஆக போகுது. அதில் இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே இங்கே வரத்த போகிறாங்க. அந்த கதையும் இங்கே கனெக்ட் ஆக போகுது. பட் இங்கே சூப்பரான விஷயம் என்னென்னா அந்த பர்டிகுலர் கேரக்டர்ஸோட ஒரிஜின் அப்படிங்கிறத இந்த ஒரு கதையில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நான் இன்னும் பர்டிகுலராக அந்த சீரிஸ் பார்த்து முடிக்கல. பார்த்து முடிச்சதுக்கப்புறமா அதை பற்றின டீட்டெயில் ரிவ்யூ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த கிரியேச்சர்ஸ் கமாண்டோஸ் தாண்டி வந்துட்டீங்க அப்படின்னா சூப்பர்மேன் அப்படிங்கிற படத்துக்கு நிறைய எதிர்பார்ப்பும் இருந்துச்சு. பட் இந்த படம் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணிச்சான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் ஆமாம் தான் சொல்லுவேன். ஹென்ரி கேவில் இவர் ரீப்ளேஸ் பண்ணாரான்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் பதில் இருக்குது. எஸ், அஃப்கோர்ஸ் ஹென்ரி கேவில் ஒரு காட் லெவல் சூப்பர்மேன் போர்ட்ரே பண்ணி போயிருக்காரு. பட் இந்த பர்டிகுலர் சூப்பர்மேன் அப்படிங்கிறவன் மனுஷனாக வளர்ந்து காமிக் கிரியேட்டான ஒரு சூப்பர்மேனை காட்டியிருக்காங்க. அது நிறைய பேருக்கு பிடிக்கவும் செஞ்சுருக்கு, வரவேற்கவும் செய்கிறாங்க. ஸோ இந்த கதையில் சூப்பர்மேனை தாண்டி நிறைய சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ்க்கு பயங்கரமான ரோல் கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக மிஸ்டர் டெரிஃபிக்கை ரொம்ப டம்மியாக தான் காட்டியிருப்பாங்க. பட் இந்த பர்டிகுலர் படத்தில் அவருக்குன்னு தனியான சீன்ஸ் எல்லாம் வச்சு ரொம்ப மாஸ் பண்ணி விட்ருக்காங்க. ஸோ சூப்பர்மேன் எனக்கு பர்டிகுலராக இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ஒரிஜின் அப்படிங்கிறத அவ்வளோவா சொல்லாமல் காமிக் கிரியேட்டான ஒரு சூப்பர்மேனை கொண்டு எல்லாரோடையும் கனெக்ட் பண்ண வச்சதுங்கிறது எனக்கு பர்டிகுலராக பிடிச்சிருந்தது. ஸோ இப்போது அடுத்து என்னடா வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பீஸ் மேக்கர் இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்துருச்சு. இது எப்படி நீ முதல்ல வரல நீ சொன்னீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பீஸ் மேக்கர் அப்படிங்கிறது ஒரு கேனானாக தான் எடுத்துக்கொள்ளப்படும். சீசன் 1 அப்படிங்கிறது ஜேம்ஸ் கன்னே சொல்லியிருக்காரு. இந்த பர்டிகுலர் சீரிஸையும் அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. பட் பீஸ் மேக்கர் சீசன் 1 கிளைமேக்ஸில் வர அந்த பர்டிகுலர் ஹீரோஸ் எல்லாத்தையுமே டார்க்கில் காட்டியிருப்பாங்க. ஜஸ்டிஸ் லீக், வண்டர் உமன், அக்வாமேன், சூப்பர்மேன்லேருந்து எல்லாமே வந்திருப்பாங்க. நாம் அது ஹென்ரி கேவில் நினச்சிட்டு இருக்கோம். மேபி அப்போ அவரே பண்ணியிருந்திருக்கலாம். பட் ஸ்டில் இப்போ இங்கே கதைகள்லாம் மாறினால யாருன்றதுக்கு இன்னும் அர்த்தம் இல்லை. பட் இந்த பர்டிகுலர் சூப்பர்மேன் படத்தில் பீஸ் மேக்கர் கேமியா கொடுத்துருக்காரு. அந்த பர்டிகுலர் சீன் சீக்வன்ஸில் சூப்பர்மேனை ஏற்று பேசுகிற மாதிரி கூட இருந்துச்சு. ஸோ இந்த கதை முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு மாதத்துக்கு அப்புறமா தான் பீஸ் மேக்கர் சீசன் 2 நடக்குது. ஸோ இதோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக மல்டிவர்ஸ் லெவலில் ட்ராவல் பண்ண போகிறாங்க. டிசியூவில் நிறைய மல்டிவர்ஸ் இருக்குன்றதையும் சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா அது கொடூரமாக இருக்கிறதையும் காட்டியிருக்காங்க. இங்கே கதையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிக் ஃப்ளாக் அப்படிங்கிற கேரக்டர் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு கேரக்டர். சூசைட் ஸ்குவாட் 2021 படத்தில் வரும்போது ரிக் ஃப்ளாக் ஜூனியர் இறந்து போயிருப்பார். ஸோ அவரோட அப்பா ரிக் ஃப்ளாக் சீனியர். ஸோ இவர் கிரியேட்டர் கமாண்டோஸில் காட்டியிருப்பாங்க. அந்த பர்டிகுலர் கேரக்டர் சூப்பர்மேன் படத்துலையும் காட்டியிருக்காங்க. ஸோ இவர் இந்த இடத்துல என்னோட பையனை நீ தான் கொண்டுட்டேன்னு சொல்லிட்டு பீஸ் மேக்கரை எதிர்த்து வர மாதிரி இந்த சீன் சீக்வன்ஸ் அமைச்சிருக்காங்க. அண்ட் பீஸ் மேக்கர் அவரோட டோப்பிள் கேங்கர் வேற ஒரு உலகத்தில் இருக்கிற ஒருத்தர் பார்த்துருக்காரு. அவரோட கிளாஸ் ஆகிற மாதிரியான சீன் சீக்வன்ஸையும் அமைச்சிருக்காங்க. ஸோ பீஸ் மேக்கர் எந்த அளவுக்கு சீசன் 2 சூப்பராக இருக்க போகுதுன்றதை பொறுத்துட்டு இருந்தால் பார்க்கணும். ஸோ இப்போது 4வதுக்காக ஜம்ப் பண்ணிங்க அப்படின்னா ஆல்ரெடி ராபர்ட் பட்டின்சன் நடிச்சிருக்கிற பேட்மேன்ற படம் வந்திருக்கேன். அதெல்லாம் எங்கடா போகிறது அப்படின்ற கேள்வி எனக்கும் இருக்குது. அங்கே தான் வருது எல்ஸ்பெல்ஸ். ஸோ இந்த பீஸ் மேக்கர்லேயே மல்டிவர்ஸ் இருக்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுவும் எக்ஸ்பிளைன் ஆகிடும். ஸோ ஆனால் இந்த பர்டிகுலர் பேட்மேன் படம் இந்த பர்டிகுலர் டிசியூவில் வரதுக்கு ராபர்ட் பட்டின்சன் தான் பேட்மேனாக இருப்பாரான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அது 50-50 தான் எதிர்பார்க்கலாம். இந்த பேட்மேன் 2 படம் கண்டிப்பாக வரும். அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டா இருக்குது. அதோட ஸ்பின் ஆஃபான பென்குயின் சீரியஸும் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ எல்ஸ்பெல்ஸில் இந்த பர்டிகுலர் டிசியூவில் இதெல்லாம் நடக்க தான் போகுது. அண்ட் டிசியூவில் வர அனிமேட்டட் சீரியஸையும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஏன்னா எல்லாமே ஒன்றுக்கான கனெக்டடாக தான் இருக்க போகுது. ஸோ அதனால் ரொம்ப சுவாரஸ்யமாக நான் இந்த எல்லா விஷயத்துக்குமே அவளாக எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறது தான் சொல்லணும். பேட்மேன் அப்படிங்கிற அந்த இதோட பென்குயின் சீரியஸும் இருக்குது. அது ஜியோ ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குது. அதையும் செக் பண்ணி பாருங்கள்.
ஏன்னா ஒரு முக்கியமான கேரக்டராக வந்து பேட்மேன் சீரிஸில் வந்து இவர் வந்து பங்கு வகிக்கிறான்றது தான் உண்மையான விஷயம். ஸோ இப்போ இதுக்கு நடுவில் அடுத்ததாக என்னடா டிசியில் வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பர் கேர்ள் வந்துட்டு நாட்டியான ஒரு பொண்ணு மாதிரி காட்டியிருக்காங்க இந்த பர்டிகுலர் சூப்பர்மேன் படத்தில். ஸோ எப்படி இருக்குன்றதை பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ டிசி ஃபேன்ஸ் அவ்வளோ எதிர்பார்த்துருக்கீங்க நம்ம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பாட்காஸ்ட் வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். திஸ் இஸ் அஜி சைனிங் ஆஃப். ஹேவ் a good second. Hope the best to happen.